கட்சி நிதியை தாம் திருடியதாகவும் அப்பணத்தை தனது வீட்டில் வைத்திருந்ததாகவும் முன்னாள் பிரதமர் மகாதீர் கூறிய குற்றச்சாட்டை பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் மறுத்துள்ளார். இந்த கூற்று பொறுப்பற்றது என்றும் முற்றிலும் ஆதாரமற்றது என்றும் அவர் விவரித்துள்ளார். மகாதீர் இடம்பெறும் வைரலான வீடியோ ஒன்றில் கூறப்பட்ட குற்றச்சாட்டு பொறுப்பற்ற தரப்பினரால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஊகங்கள் மற்றும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்று முகைதீன் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கட்சி நிதியை தாம் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை என்றும் கட்சிக்கான அனைத்து பங்களிப்புகளும் கட்சியின் பொருளாளரால் வெளிப்படையாக நிர்வகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதிகாரப்பூர்வ கட்சி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாதீர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக சொல்வதற்கு முன்பு தம்மிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என்று முகைதீன் தெரிவித்தார். தாம் அவருடன் நடத்திய பல சந்திப்புகளில் அவர் இந்த விவகாரத்தை தம்மிடம் நேரில் எழுப்பியதில்லை என்று முகைதீன் கூறினார். தனது நற்பெயருக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கவும் அவதூறு பரவுவதை தவிர்க்கவும் இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் தாம் இருப்பதாக முகைதீன் கூறினார். குற்றச்சாட்டு இருந்த போதிலும் மகாதீரை தொடர்ந்து மதிப்பதாகவும் மலாய் ஒற்றுமையை வளர்ப்பதற்கான அவரது முயற்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும் முகைதீன் கூறினார். ஆனால் மகாதீருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் மகாதீர் மலேசியா அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ARTயை மீண்டும் விமர்சித்துள்ளார். இது நாட்டின் மீது திணிக்கப்பட்ட ஒரு புதிய மலாயான் யூனியனுடன் ஒப்பிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1946ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட குறுகிய கால மலாயன் யூனியன் திட்டத்திலிருந்து ART வேறுபட்டதல்ல என்றும் நாட்டின் சுதந்திரம் அடமானம் வைக்கப்பட்டால் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்களின் உரிமைகள் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களின் இறையாண்மை ஆகியவை மிதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 1946ஆம் ஆண்டு நாம் கடுமையான நெருக்கடியில் இருந்தபோது நாம் ஒன்றுபட்டு இருந்ததால் மட்டுமே மலாயான் யூனியனை வெற்றிகரமாக எதிர்க்க முடிந்தது என்றால் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் மட்டுமே ARTயை எதிர்க்கவும் மலாய்க்காரர்கள் பூமி புத்ராக்களின் நலன்களை மைய இனமாக பாதுகாக்கவும் முடியும் என்று தலைநகரில் நடந்த 153வது மலாய் மாநாட்டில் ஒரு முக்கிய உரையில் மகாதீர் இதனை தெரிவித்தார். முன்னதாக அக்டோபர் 26ஆம் தேதி கையெழுத்திடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமி புத்ராக்களின் உரிமைகள் தொடர்பான கூட்டரசு அரசியலமைப்பின் பல விதிகளுக்கும் மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் மாநில அரசாங்கங்களின் நிலைப்பாடுகளுக்கும் முரணாக இருப்பதால் இது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்று மகாதீர் தெரிவித்தார். மகாதீர் தனது உரையில் ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் தொடர்பான உத்தரவாதங்களையும் விமர்சித்தார். அமெரிக்கா மற்ற நாடுகள் நிர்ணயித்த நிபந்தனைகளை ஒருபோதும் மதிக்கவில்லை என்று கூறினார். உலகின் மிக உயர்ந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களும் அமெரிக்காவால் மீறப்பட்டன, சில சமயங்களில் அவை மிதிக்கப்பட்டன என்றும் மகாதீர் கூறினார். 5 அமைச்சர்கள் மற்றும் 40 MPக்கள் இருந்த போதிலும் சுயாதீன சீன பள்ளிகளால் ஒருங்கிணைந்த தேர்வுச் சான்றிதழான UEC தகுதியை அங்கீகரிக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க தவறியதற்காக பினாங்கு DAPயின் முன்னாள் துணைத் தலைவர் P. ராமசாமி DAP கட்சியை தாக்கியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அரசாங்கத்தில் ஒரு பகுதியாக இருந்தும் சான்றிதழை அங்கீகரிப்பதற்காக கட்சி பேசாததால் கட்சியை இனி UECயின் சாம்பியனாக கருத முடியாது என்று பினாங்கு முன்னாள் துணை முதல்வருமான அவர் கூறினார். 40 நாடாளுமன்ற இடங்களையும் 5 அமைச்சர் பதவிகளையும் கொண்ட DAP UECயை அங்கீகரிக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதில் அதன் அரசியல் முக்கியத்துவத்தை பயன்படுத்த முடியாது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது சேவைகளில் நுழைவதற்கு UECயை அங்கீகரிப்பது நீண்ட கால DAPயின் நோக்கமாகும். அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கு சராவாக்கில் மட்டுமே UEC ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த வார தொடக்கத்தில் DAP துணைத் தலைவர் ngா கோர்மிங் கட்சி அதிகாரிகள் பிரதமரை சந்தித்து UECயை அங்கீகரிப்பது குறித்து விவாதிப்பார்கள் என்று கூறிய போது UEC பிரச்சனை மீண்டும் எழுந்தது. ஷா ஆலம் பண்டார் புஞ்சக் ஆலம் தமான் இண்டஸ்ட்ரி ஆலாம் ஜெயாவில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மதியம் 1:30 மணியளவில் கட்டுப்படுத்தப்பட்டதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கையில் காவல்துறை, அயஸ்லாங்கூர் மற்றும் தனாகா நேஷனல் பிரிகாட் பணியாளர்கள் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார்.
முன்னதாக காலை 11:53 மணிக்கு தீ விபத்து குறித்து துறைக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். தொடர் மழையை தொடர்ந்து ஜொகூர் முழுவதும் தாழ்வான பகுதிகள் மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை வெள்ள எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மெர்சிங், கோத்தாத்திங்கி, பத்து பகாட், சிகாமாட் மற்றும் ஜொகூர் பாரு பகுதிகளில் நாளை முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அபாயங்களை குறைக்க பேரிடர் மேலாண்மை உத்தரவுகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜொகூரில் உள்ள சிகாமாட், குலுவாங், மெர்சிங், கூலாய், கோத்தாத்திங்கி மற்றும் ஜொகூர் பாரு உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மலாக்காவில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மூவரும் அப்பாவிகள் என புகார் அளித்த 31 வயதான பெண் மீது முன்னமே 10 குற்றங்கள் நிலுவையில் உள்ளது என்றும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆடவரின் மனைவி என அடையாளப்படுத்தப்படும் சம்பந்தப்பட்ட பெண் அவரின் மனைவி அல்ல, காதலி என்றும் மலாக்கா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஜூல் ஹைரி மொக்தார் தெரிவித்துள்ளார். காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆடவரின் உண்மையான மனைவி ஜொகூரில் இருக்கிறார். அவர்கள் பிரிந்து வாழ்கின்றனர். தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் பெண் அவருடைய சட்டப்பூர்வ மனைவி இல்லை என்பது உறுதியாகி உள்ளதாக டத்தோ ஜுல்கைரி மொக்தார் கூறினார். தற்போது காவல்துறைக்கு எதிராக புகார் அளிக்கும் பெண் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு வாகன திருட்டு, கொள்ளை என 10 வழக்குகள் அவர் மீது முன்னமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஜுல்கைரி மொக்தார் கூறினார். மேலும் கடந்த ஜூலை மாதம் அதே பெண் ஒரு கொள்ளை கூட்டத்துடன் ஜாசின் மாவட்ட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதே பெண்ணுடைய தந்தையும் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளி என அவர் கூறினார். 55 வயதான அவர் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 24 குற்றங்கள் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினரால் தீவிரமாக தேடப்படும் குற்றவாளி அவர் என்றும் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி மலாக்கா டுரியான் துங்காலில் சந்தேகத்திற்குரிய 3 உள்ளூர் ஆடவர்களை காவல்துறையினர் சோதனையிட்ட போது சம்பந்தப்பட்ட மூவரும் 30 வயதான காவல் அதிகாரியை பாராங்கத்தியால் தாக்கினர். அதன் பின்னரே காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக ஜுல்கைரி முக்தார் விளக்கமளித்தார். தேசிய வகை செர்டாங் தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறைநாள் 2025 விழா வெகு சிறப்பாக அப்பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் பெருமக்களின் ஏற்பாட்டில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்வில் பள்ளி மாணவர்களின் முத்து முத்தான கலை படைப்புகள் அனைவரையும் கவர்ந்தது. மிக நேர்த்தியான முறையில் தங்கள் கலை திறனால் அனைவரையும் மகிழ்வித்தனர் மாணவ செல்வங்கள். பள்ளியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.